This sermon, Ashamed, was delivered on Sunday morning, July 11th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அஷேம்டு, வெட்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். இப்பொழுது அது சரியாக அண்மையில் அதற்குள்ளாகத்தான் வருகின்றது. லூத்தரின் நாட்களில் நீங்கள் உங்களை ஒரு லூத்தரனாக அடையாளம் கண்டு கொண்டால் அல்லது லூத்தரை பின்பற்றுகிற ஒருவனாக இருந்தால் அதன் பொருள் ஏறக்குறைய கத்தோலிக்க சபையின் மூலம் உண்டாகும் மரணமாகும். வெஸ்லியின் நாட்களில் நீங்கள் ஆங்கிலிக்கன் சபையை எதிர்த்து நீ ஒரு மெத்தோடிஸ்ட் என்று அறிவித்தால் அதற்கு ஏறக்குறைய தண்டனையே ஆங்கிலிக்கன்களால் உண்டாகும் மரணமாகும். பெந்தேகோஸ்தேயினரின் நாட்களில் நீ ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் என்று கூறுவது ஒரு அவமானமாயிருக்கிறது. ஏனென்றால் நீ உடனடியாக பரிசுத்த உருளை அல்லது ஏதோ அந்நிய பாஷை பேசுபவர் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்று என்று எண்ணப்படுவாய். இப்பொழுது அவர்கள் மற்ற கூட்டத்தினரை போன்று ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு அதற்குள்ளாகவே சென்று விட்டனர். இப்பொழுதோ வெளியே அழைக்கப்படும் நேரம் வரும்போது நீ எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்திருக்க முடியாதே. நான் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் என்று கூறுவது மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன் லூத்தரன் என்று கூறுவது மிகவும் புகழ்பெற்றதாய் உள்ளது. ஆனால் நீங்கள் அதினின்று வெளியே வந்து வார்த்தைக்காக நிற்கும் நேரம் வரும்போது நீ எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவன் அல்ல என்று கூற வேண்டியவனாய் இருக்கிறாய். அது தர்ம சங்கடமான நிலைமையாகும். இயேசு, இப்பொழுது நீங்கள் என்னை குறித்து வெட்கப்பட்டால் அப்பொழுது நான் உங்களை குறித்து வெட்கப்படுவேன் என்றார். அவர் ஏன் உன்னை குறித்து வெட்கப்படுவார்? நீ அவரை பின்பற்றாமல் இருக்கும் போது நீ அவருடையவன் என்று உரிமை கோரிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஆகும். This little boy, he's my son. He tried to say, who? Maybe your son? What do you think I am? It would embarrass me. What do your son? நான் இந்த சிறு பையன், அவன் என்னுடைய மகன் என்று கூறுவேனேயானால் அப்பொழுது அவன் திரும்பி பார்த்து, யார்? நான் அவனுடைய மகன், நீர் என்னை என்னவென்று நினைக்கிறீர் என்று கேட்டால் எப்படி இருக்கும்? அது என்னை சங்கடப்படுத்தும். அது உங்களுடைய மகனுக்கும் சங்கடமாயிருக்கும். And that's the way that so-called Christianity today, if you name it a name of a denomination, all right. They accept the fatherhood of a denomination, but when it comes to accepting the fatherhood of the Word of God, Christ, no, they fail. அந்த விதமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்தவ மார்க்கமும் உள்ளது. நீங்கள் அதற்கு ஒரு ஸ்தாபனத்தின் பெயரை சூட்டினால் அப்பொழுது சரியென்று அவர்கள் ஸ்தாபனத்தின் பிதாத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பிதாத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வரும்பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வரும்போது அவர்கள் முடியாது என்று கூறி தர்ம சங்கடமான நிலையை அடைகின்றனர். Yes, I have spoken with tongues. Yes, I have seen visions. Yes, I believe in divine healing. Yes, I have praised the Lord. I'm free from all organization. I'm not bound down with any of that. I'm a servant of Christ. Oh, my. That just tore him to pieces. அவர்கள், ஆம், நான் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கிறேன். ஆம், நான் தரிசனங்களை பார்த்திருக்கிறேன். ஆம், நான் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டுள்ளேன். ஆம், நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எல்லா ஸ்தாபனத்திலிருந்தும் நீங்கி சுயாதீனமாயிருக்கிறேன். நான் அவைகளில் எதற்கும் தலைவணங்குவதில்லை. நான் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று கூற விரும்புகிறதில்லை. ஓ என்னே, அது அவர்களை சின்னாபின்னமாக அப்படியே கிழித்துவிடும். அன்று ஒரு இரவு ஒரு மகத்தான பிரசங்கியார்
சிக்காகோவில் உள்ள முழு சுவிசேஷக வர்த்தகர் குழுவிற்கு வந்திருந்தார். நான் இங்கே ஒரு நிமிடம் அப்படியே இதை கூறும்படிக்கு நிறுத்துவேனாக. நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அநேக முறை இவ்வாறு நினைக்கிறீர்கள், அதாவது நாம் பேசிக் கொண்டிருக்கிற வேதாகமத்தின் சத்தியம் ஜனங்களுக்கு மத்தியில் சென்றடைகிறதில்லை என்று நானும் கூட நினைக்கிறேன். ஆனால் அது சென்றடைகிறது. சில நேரத்தில் அவர்கள் அதற்கு எதிராக தலையை உயர்த்துகின்றனர். ஆனால் அவர்கள் அதை வேண்டும் என்று செய்கிறதில்லை. நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடிகார கூட்டம் கிறிஸ்தவ மார்க்கம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்று தர்க்கம் செய்ததை குறித்த ஒரு சம்பவம் உண்டு. ஒரு மனிதன், அது ஒருத்தரிடம் உள்ளதை நான் அறிவேன், அது என்னுடைய மனைவிதான் என்று கூறினானாம். அதற்கு மற்றவனோ, நான் அதை நம்பவில்லை என்றானாம். அப்பொழுது அவன், அப்படியானால் வா, நாம் உண்மையாகவே குடித்தவர்கள் போல நடிப்போம் என்றானாம். அப்படியே அங்கே அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களால் முடிந்த அளவிற்கு அட்டகாசம் செய்தனர். மேலும் அவர்கள் தங்களுக்கு முட்டைகளை சமைத்து தரும்படி கூறினர். பின்னர் அவன் அவைகளை தரையிலே வீசி எறிந்துவிட்டு, இதைவிட நன்றாக எனக்கு பிடித்த வகையில் முட்டைகளை உனக்கு சமைக்க தெரியவில்லையே என்றானாம். இவ்வாறு வீட்டில் தொடர்ந்து அமளியை உண்டாக்கினான். பின்னர் அவர்கள் வேறொரு அறைக்கு சென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டனர். அப்பொழுது அவர்கள் அங்கே வெளியே யாரோ ஒருவர் அதை பெருக்கிக் கொண்டே ஒரு வார்த்தையும் கூறாமல் அவள் தனக்குள்ளே இந்த விதமான ஒரு சிறு பாடலை பாடுவதை கேட்டனர். முழு உலகமும் விடுதலை பெற இயேசுவானவர் மட்டுமே தனிமையாய் சிலுவையை சுமக்க வேண்டுமா? ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை உண்டு, எனக்காகவும் ஒரு சிலுவை உண்டு. மரணம் என்னை விடுவிக்கும் வரை இந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிலுவையை நான் சுமப்பேன். அதன் பின்னர் நான் ஒரு கிரீடத்தை அணியச் செல்வேன். அப்பொழுது அந்த வயோதிக குடிகாரன், நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கூறி, அவள் ஒரு கிறிஸ்தவளாயிற்றே என்றான். பாருங்கள், அவர்கள் அவளை சோதித்துக் கொண்டிருந்தனர். சில சமயங்களில் உலகமானது உங்களை சோதிப்பதை நான் கண்டிருக்கிறேன். I never thought this would happen. But last Saturday night, I believe it was, or Sunday night, the great speaker, I don't subject to calling people's names, but he's trying, working exactly contrary. I'm trying to keep them churches out of that ecumenical move, and this man's trying to put them in there. ஆகையால் நான் இது சம்பவிக்கும் என்று ஒருபோதும் நினைக்கவே இல்லை. ஆனால் கடந்த சனிக்கிழமை இரவு என்று நான் நினைக்கிறேன், இல்லை ஞாயிறு இரவு, அந்த மகத்தான பிரசங்கியார், நான் ஜனங்களுடைய பெயர்களை கூற மாட்டேன், ஆனால் அவர் ஒன்றை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு சரியாக எதிர்மாறாக கிரியை செய்து கொண்டிருந்தார். நான் சபைகளை உலக சபைகள் ஆலோசனை சங்கத்தில் சேராதபடி தடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மனிதனோ அவைகளை அதில் சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். So he's speaking for the Christian businessman, which I supposed to have had the meeting in Chicago, and I thought of being in Africa at that time, so I couldn't take it. ஆகையால் அவர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களுக்காக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் நான் தான் அன்று சிக்காகோவில் பேச வேண்டும் என்று இருந்தது. ஆனால் நான் அப்பொழுது ஆப்பிரிக்காவில் இருப்பேன் என்று எண்ணியதால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. This man said, got up there and said, the greatest move, the greatest thing that the earth has ever been. All the churches are returning back to the Catholic Church to the ecumenical move, and the Catholics will receive the Holy Ghost. What a trap of the devil. Amen. இந்த மனிதன் எழும்பி நின்று, மகத்தான அசைவு என்னவென்றால், எப்போதும் இருந்திராத அளவிற்கு இப்பொழுது பூமியில் உள்ள மகத்தான காரியம் எதுவென்றால், இந்த உலக ஆலோசனை சங்க சபையில் எல்லா சபைகளும் கத்தோலிக்க சபைக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன. கத்தோலிக்க சபையானது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் என்றும் கூறினாராம். என்ன ஒரு பிசாசின் கன்னி! Leader, Brother Shakarian, the president of the International Businessman, stood up and said, after the man stood down and said, that's not the way we've heard it. இந்த தலைவர் சகோதரன் ஷகாரியன்
சர்வதேச வர்த்தக புருஷர்களின் தலைவர் எழும்பி நின்று, அதாவது இந்த மனிதன் உட்கார்ந்த பிறகு நாங்கள் அதை அந்த விதமாக கேள்விப்பட்டிருக்கவில்லை என்று கூறிவிட்டார். மேலும் அவர், இந்த உலக ஆலோசனை சங்க சபையின் அசைவு அவர்கள் எல்லோரையுமே மிருகத்தின் முத்திரைக்கு அழைத்துச் செல்லும் என்று சகோதரன் பிரணாம் எங்களுக்கு கூறியிருக்கிறார் என்று கூறினாராம். அப்பொழுது அந்த மனிதனும் மேடையில் அமர்ந்து கொண்டிருந்தாராம். மேலும் அவர், அது மிருகத்தின் முத்திரைக்கு அழைத்துச் செல்லும் என்று கூறினார். தொடர்ந்து அவர் கூறுகிறதே சத்தியமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கும்படி செவி கொடுக்க நாட்டம் கொண்டுள்ளோம் என்றும் கூறினாராம். They said, how many of you would like to hear Brother Brown come and give you the true side of it? Raise it. And it's 5,000 something people. They screamed and cried. Just come for one day. One day. தொடர்ந்து அவர் பேசுகையில், உங்களில் எத்தனை பேர் சகோதரன் பிரணாம் வந்து அதனுடைய உண்மையான பாகத்தை விளக்கி கூறுவதை கேட்க விரும்புகின்றீர்கள் என்றும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள் என்றும் கூறினாராம். அப்பொழுது அங்கே 5,000 பேர் இருந்தனராம். உடனே அவர்கள் ஒரு நாளைக்காவது அவர் வர வேண்டும் என்று கூறி கூச்சலிட்டார்களாம். Brother Carl Williams called me up and said, Brother Brown, boy, I went out through that crowd, so they had piles of $100 bills laying in my hands to get your airplane ticket up here and back. See? Just for one day. சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் என்னை தொலைபேசியில் அழைத்து, சகோதரன் பிரணாம், நான் அந்த கூட்டத்தினூடாக சென்றபோது நீங்கள் இங்கே வரவும் திரும்பிச் செல்லவும் உங்களுக்கு விமான பயணச்சீட்டு வாங்குவதற்காக அவர்களின் கைகளில் கத்தையாக $100 நோட்டுகளை திணித்தனர் என்று கூறினார். பாருங்கள், வெறுமன ஒரு நாளுக்காகவே. Those people, that word is sinking in where sometimes we don't know it. See? அந்த ஜனங்களை பாருங்கள், அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே பதிந்துள்ளது. நாம் அதை சில சமயங்களில் அறியாமல் இருக்கின்றோம். புரிகின்றதா? But see, when you're really, no matter how much the world is against it, how much the denominations are against it, God's proven it to be the truth. ஆனால் பாருங்கள், நீங்கள் உண்மையாயிருக்கும் போது உலகம் அதற்கு எவ்வளவு விரோதமாய் இருந்தாலும், ஸ்தாபனங்கள் அதற்கு எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் அது சத்தியம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். முடிவிலே அந்த மகத்தான நேரம் நெருங்கும் போது நாம் சிந்தித்து பார்க்காத விதத்தில் ஒரு கால் காரியங்கள் சம்பவிக்கும். ஆம், நீங்கள் தர்ம சங்கடமான நிலையை அடைந்தால் அப்பொழுது நீங்கள் நிச்சயமற்றவர்களாய் இருக்கின்றீர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. ஆகையால் நீங்கள் அந்த பொருளை விவாதிக்காமல் இருப்பது நல்லது. நீர் அதை குறித்து வெட்கப்பட போவதாய் இருந்தால் அப்பொழுது நீங்கள் அதை குறித்து விவாதிக்க விரும்ப மாட்டீர்கள், அதை அடக்கிக் கொள்வீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன், தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த தேவனுடைய அன்பை தன் இருதயத்தில் கொண்டுள்ள மனிதன் வேறொருவரிடம் ஒரு சில நிமிடங்கள் பேச நேர்ந்தால் அப்பொழுது தன்னுடைய இருதயத்தில் உள்ள அன்பை குறித்து அவனுக்கு எடுத்துரைக்காமல் சும்மா இருக்க முடியுமா? பாருங்கள், அது ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கிறதாய் உள்ளது. அப்பொழுது உங்களால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. இதுவே இயேசுவானவர் பேசிக் கொண்டிருந்த பொல்லாத நாளாய் இருக்க வேண்டும். ஜனங்கள் வார்த்தையை குறித்தும் தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்வதை குறித்தும் வெட்கப்படுகின்றனர். ஆனால் சத்தியமானது ஜனங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படும் போது அப்பொழுது தேவன் தாமே தம்மை வார்த்தையினூடாக வெளிப்படுத்துவதாயிருக்கிறது. இப்பொழுது எந்த மனிதனும் எந்த விதமான உரிமைகளையும் நிலைநாட்ட முடியும். நாம் அதை இந்த நாட்களில் உடையவர்களாயிருக்கிறோம். அநேக உரிமை கோரப்பட்டுள்ளன. அது பயங்கரமாய் இருந்து வருகிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், சத்தியம் என்ற ஒன்று இருக்குமாயின் அது வார்த்தையின் மூலமாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லா விதமான காரியங்களை உடையவர்களாக இருப்பதாக கூறுகின்றனர். ஜனங்களின் மத்தியில் எண்ணெய் வழிந்தோடியதாகவும் அவர்களுடைய கரங்களில் இருந்து ரத்தம் வழிந்தோடியதாகவும்
பெண்களின் முதுகிலிருந்து ரத்தம் தோன்றி அவர்கள் காலணிகள் வரைக்கும் வடிந்தோடியதாகவும் அவர்கள் காலணிகளை கழற்றி அதிலிருந்து எண்ணெயை ஊற்றியதாகவும் தவளைகள் தோன்றி மேடையிலிருந்து கீழே குதித்ததாகவும் இன்னும் அதை போன்ற எல்லா காரியங்களையும் கூறுகின்றனர். Only said in the last days the Spirit would be so close to deceive the elected if possible. But there's no scripture for that. ஆனால் வேதாகமத்திலோ அப்படிப்பட்ட எந்த காரியமும் இல்லையே. வேதாகமத்தில் அதை போன்ற எந்த காரியத்தையும் குறித்தான வாக்குத்தத்தமே இல்லை. அதாவது கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக இந்த ஆவி மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்று மட்டுமே கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவைகளை போன்றதற்கான வேத வாக்கியங்களே இல்லை. But when it comes to genuine, unadulterated Word of God, confirmed by God, it seems to even embarrass the other group on the radical side. There's an embarrassment about it. ஆனால் உண்மையான தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தை வரும்போது இதற்கு விரோதமாக தீவிரமாய் காணப்படும் மற்றொரு குழுவினரை சங்கடப்படுத்துகிறதாயும் கூட தென்படுகிறது. பாருங்கள், அதை குறித்த தர்ம சங்கடமான நிலைமை உண்டு. But it's a reality to a man or woman, boy or girl who really is a genuine Christian. ஆனால் அசலான கிறிஸ்தவராய் இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும், ஸ்திரீக்கும், பையனுக்கும், பெண்ணுக்கும் அது தத்ரூபமான ஒன்றாய் உள்ளது. When God made a promise of the baptism of the Holy Ghost and you receive it, there's something that settles within you that there's nothing takes its place. தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணின போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது அப்பொழுது அது உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்றை தீர்த்து வைக்கிறதா இருக்கிறது. எனவே அதனுடைய ஸ்தானத்தை வேறொன்றுமே எடுக்க முடியாது. When a man ever meets God, not in some emotional workup, some enthusiasm or some religious doctrine, some catechism or creed or a dogma that he has accepted for a comfort for himself. ஒரு மனிதன் தேவனை சந்திக்கிற போது ஏதோ உணர்ச்சி வசப்படுகின்றதினால் அல்ல, ஏதோ ஒரு வகையான உற்சாக மிகுதியினாலோ அல்ல, அல்லது ஏதோ மத சம்பந்தமான கோட்பாட்டினால் அல்ல, ஏதோ ஸ்தாபன பாடத்தினால் அல்ல, அல்லது பிரமாணத்தினால் அல்ல, அல்லது தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காக அவன் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு கோட்பாட்டினால் அல்ல. But when he really comes to the place like Moses did, on the backside of the desert, walk up face to face with Almighty God. Amen. And you see the voice speaking to you exactly with the word and the promise of the hour. There's something it does to you. You're not ashamed of it. It does something to you. ஆனால் மோசே செய்தது போன்றே அவன் அந்த இடத்திற்கு உண்மையாகவே வரும்போது வனாந்தரத்தின் பின்பகுதிக்கு வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனை முகமுகமாய் சந்திக்க நடந்து செல்லும் போது அந்த சத்தம் அவரிடத்தில் சரியாக வார்த்தையோடும் இந்த வேளைக்கான வாக்குத்தத்தத்தோடும் அவரிடத்தில் பேசுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதா இருக்கிறதே. பாருங்கள், அப்பொழுது நீங்கள் அதை குறித்து வெட்கப்படுகிறதில்லை. அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது. Now, let us look now for just the next 15 minutes. There's some people that receive such an experience. இப்பொழுது அடுத்த 15 நிமிடங்களுக்கு இதை நோக்கி பார்ப்போமாக. அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிற சில ஜனங்கள் உண்டு. And as I speak to you today, not as a church or as a denomination, I speak to you as an individual. Amen. நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசும்போது ஒரு சபை என்ற காரணத்தினாலோ அல்லது ஒரு ஸ்தாபனம் என்ற காரணத்தினாலோ பேசாமல் நான் உங்களிடத்தில் ஒரு தனிப்பட்ட நபராக பேசுகிறேன். Not because you come here to this tabernacle, because that I love you and you love me, not because of that. Let me speak to you as a dying mortal. That someday you've got to come to the end of this life. Amen. இந்த கூடாரத்திற்கு இங்கே வருகின்றீர்கள் என்ற காரணத்தினால் அல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்ற காரணத்தினாலே அன்றி வேறெந்த காரணத்தினாலேயும் அல்ல. நான் மரிக்க வேண்டியவன் என்ற காரணத்தினால் உங்களிடம் பேசுகின்றேன். அதாவது என்றோ ஒரு நாள் நீங்கள் இந்த ஜீவியத்தின் முடிவிற்கு வர வேண்டும். I may not be there, and another preacher might not be there, but there's only one who can meet you there, and that's God. Amen. அந்த பாதையின் முடிவில் நான் அங்கு இல்லாதிருக்கலாம், ஒரு கால் மற்றொரு பிரசங்கியாரும் அங்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கு உங்களை சந்திக்கக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார், அது தேவனாகும். And you listen to it, and not whether my wife is a good Christian or my husband's a good Christian, but am I right with God? Have I met God like that? Amen. நீங்கள் இதற்கு செவி கொடுங்கள். என் மனைவி ஒரு நல்ல கிறிஸ்தவராய் இருக்கிறாள் அல்லது என்னுடைய கணவர் ஒரு நல்ல கிறிஸ்தவராய் இருக்கிறார் என்று அல்ல, ஆனால் நான் தேவனோடு சரியாயிருக்கிறேனா, நான் அதை போன்று
தேவனை சந்தித்திருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். Not because my pastor met God, or because my deacon met God, but have I met him? அதாவது என்னுடைய போதகர் தேவனை சந்தித்து விட்டார் என்பதனால் அல்ல, அல்லது என்னுடைய மூப்பர் தேவனை சந்தித்து விட்டார் என்பதனால் அல்ல, ஆனால் நான் அவரை சந்தித்திருக்கிறேனா என்பதே காரியம். Not because I shouted, not because I spoke in tongues, but because I met him as a person. Amen. நான் சத்தமிட்டேன் என்ற காரணத்தினால் அல்ல, நான் அந்நிய பாஷையில் பேசினேன் என்ற காரணத்தினால் அல்ல, நான் அவரை ஒரு நபராக சந்தித்தேன் என்பதனால் மட்டுமேயாகும். Then you'll never be ashamed of that. There's something that's so perfect and pure and true. அப்பொழுது நீங்கள் அதை குறித்து ஒருபோதும் வெட்கமடையவே மாட்டீர்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு காரியம் அங்கு மிகவும் பரிபூர்ணமாயும் தூய்மையானதாயும் உண்மையானதாகவும் இருக்கிறது. And remember, you might meet a spirit that would act like God. You might meet a spirit that would do this, that, or the other. Follow it a little bit and see how it compares with the Word of God. நினைவிருக்கட்டும், தேவனை போன்றே பாவனை செய்யும் ஒரு ஆவியை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இதை அதை அல்லது மற்றதை செய் என்று கூறும் ஒரு ஆவியை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை சற்று பின்தொடர்ந்து அது தேவனுடைய வார்த்தையோடு எவ்வாறு ஒப்பிடுகிறது என்பதை கவனியுங்கள். You might meet a spirit that would tell you you're saved and give you a glorious feeling and you shout and scream. Then when it comes to denying the Word, how can the Holy Spirit that wrote the Word deny His own Word? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று உங்களிடத்தில் கூறும் ஒரு ஆவியை நீங்கள் சந்திக்கலாம். அது உங்களுக்கு ஒரு மகிமையான உணர்வையும் அளிக்கலாம். நீங்கள் சத்தமிடலாம், கூச்சலிடலாம். அதன் பின்னர் அது வார்த்தையை மறுதலிக்க வரும்போது வார்த்தையை எழுதின பரிசுத்த ஆவியானவர் எப்படி தம்முடைய சொந்த வார்த்தையை மறுதலிக்க முடியும்? That spirit must punctuate every promise of God within any man. Amen. If it isn't, then you never met God. You met a deceiving spirit, and the world's full of it today. அந்த ஆவியோ தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் ஆமென் என்று கூறி ஆமோதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் தேவனை சந்திக்கவே இல்லை என்பதாகும். ஆனால் நீங்கள் ஒரு வஞ்சக ஆவியை சந்தித்தீர்கள். இன்றைக்கு உலகமே அப்படிப்பட்ட ஒரு ஆவியினால் நிறைந்துள்ளது. But when you see God come down and make a statement that He's going to do a certain thing and comes back and does that time after time after time, then you've got a genuine spirit. Amen. Amen. ஆனால் தேவன் இறங்கி வந்து தாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய போவதாக அறிக்கையிட்டு பின்னர் திரும்பி வந்து அதை ஒவ்வொரு முறையும் செய்கிறதை நீங்கள் காணும் போது அப்போது உங்களுக்கு ஒரு உண்மையான தேவனுடைய ஆவியானவர் உண்டு என்பது ஊர்ஜிதமாகிறது. How could a spirit be on a man? The Holy Spirit that wrote the Bible and turn around to now, that's not right. That was for some other day. வேதாகமத்தை எழுதின அதே பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு மனிதன் மேல் இருந்து கொண்டு அதே சமயத்தில் அது சரியல்ல, அது வேறொரு நாளுக்கானது என்று கூறி அதை மறுதலிக்க முடியும்? He said the promise isn't to you and to your children, to them it's far off, even as many as the Lord our God shall call. That was Acts 2:38. அவர் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றார். அது அப்போஸ்தலர் 2:38 இருந்தது. How can a spirit that accept anything different from that and be of God? When Hebrews 13:8 said Jesus Christ is the same yesterday and forever. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ள போது ஒரு ஆவி எப்படி அதை காட்டிலும் வித்தியாசமான ஒன்றை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் அது தேவனுடையதாக இருக்க முடியும்? Or somebody said, "Oh, I believe he was a philosopher, he was a good man, he was a prophet." What is far is his power. யாரேனும் அவர் ஒரு தத்துவ ஞானி என்று நான் நம்புகிறேன், அவர் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார், ஆனால் அவருடைய வல்லமையை குறித்து என்று கூறினால் எப்படி இருக்கும்? I was speaking the other night. George Smith, the boy that goes with my daughter Rebecca, fine kid, sang in the tabernacle, a Baptist boy that says, "Take my name off of that thing. I want nothing to do with it." அன்றொரு இரவு நான் ஜார்ஜ் ஸ்மித், அதாவது என்னுடைய மகள் ரெபேக்காளை மணக்கப் போகிற அந்த பையனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவன் ஒரு அருமையான பையன், இங்கே கூடாரத்திலும் பாடியிருக்கிறான். ஒரு பேப்டிஸ்ட் பையன் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பெயரை பேப்டிஸ்ட் சபையிலிருந்து நீக்கிவிடுங்கள், நான் அதனோடு எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். And there's a young lady that's having a conference at a certain Baptist church up in the hills, and they're so firmly against me, all of them out there. And they're not got nothing against me, it's against this word. அங்கே ஒரு வாலிப பெண்மணி இருந்தாள். அப்பொழுது மலையின் மேலுள்ள அந்த குறிப்பிட்ட பாப்டிஸ்ட் சபையில் அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தினர். அங்கிருந்து அவர்கள் எல்லோருமே எனக்கு மிகவும் உறுதியாக விரோதமாக இருந்தனர்.
ஆனால் அவர்கள் எனக்கு எந்த காரியத்திலும் விரோதமாய் இருக்கவில்லை. அது இந்த வார்த்தைக்கு விரோதமானதாக இருக்கிறது. Me as a man, they can't say against me. I never done them any harm, but that's what they're afraid of. ஒரு மனிதன் என்ற காரணத்தால் எனக்கு, அதாவது அவர்கள் எனக்கு விரோதமாக ஒன்றையுமே கூற முடியாது. ஏனென்றால் நான் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஒருபோதும் இழைத்திருக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் அதை குறித்தே பயப்படுகின்றனர். பார்த்தீர்களா? Now we were having this meeting up there, brother, and they was going to have a missionary to take the last 3 nights of this great conference up in the hills where it's cool. அவர்கள் மலையின் மேலிருந்த அந்த சபையில் கூட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த மகத்தான கூட்டத்தின் கடைசி 3 இரவுகளில் ஒரு மிஷனரி பேசப் போவதாயிருந்தது. அப்பொழுது மலையின் மேல் குளிர்ச்சியாயிருந்தது. That be this missionary got up and come on to March 16. And he said, there's many people today who can't believe in divine healing. தற்செயலாக இந்த மிஷனரி எழும்பி நின்று மார்க் 16ஆம் அதிகாரத்திற்குள்ளாக சென்று அவர் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொள்ள முடியாமல் இருக்கின்றனர் என்று கூறிவிட்டார். மேலும் அவர், நான் இந்தியாவில் இருந்தேன், நான் ஒரு இந்தியன், சகோதரன் பிரண்ணாம் என்னும் பெயர் கொண்ட ஒருவர் ஐக்கிய நாடுகளில் இருந்து வந்தபோது நான் இந்தியாவில் இருந்தேன் என்றார். Said my wife was dying with cancer. I was blind or something like that. He prayed for one of us and the other, and he called out in the audience, not even knowing her own language, and spoke the power of God and said, we're here healed. அந்த போதகர் நடந்து கொண்டே பேசத் துவங்கினார். அப்பொழுது அவர், என்னுடைய மனைவி புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்தால் நான் குருடனாயிருந்தேன் அல்லது அந்த விதமான ஏதோ ஒரு காரியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தேன் என்றார். அவர் தொடர்ந்து, எங்களில் ஒருவருக்கு அவர் ஜெபம் செய்தார், வேறொருவரை அவர் கூட்டத்திலிருந்து பெயர் சொல்லி அழைத்தார். எங்களுடைய பாஷையை அவர் அறியாதிருந்த போதிலும் அவர் தேவனுடைய வல்லமையினால் அதை கூறினார். மேலும் அவர், நாங்கள் சுகமடைந்து இங்கே இருக்கிறோம் என்றார். ஆனால் அவர்களோ அவருடைய வாயை அடைக்க பார்த்தனர். அவர்களால் அதை செய்ய முடியாமற் போயிற்று. பாருங்கள், அது அவர்களுடைய சொந்த கூட்டத்திலேயே இப்படி நிகழ்ந்தது. அதன் பிறகு அவர்கள் மற்றொரு காரியத்தை குறித்தும் கூட மறுதலித்தனர். ஜனங்களில் சிலர், இந்த பையனுடைய சகோதரி அதை குறித்து ஒன்றுமே கூறவில்லை, அவள் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்படாதவளாய் இருந்தும் அவர்கள் அதை அவளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினர். ஆனால் அங்கிருந்த ஸ்திரீகளில் ஒருத்தி, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்றாள். ரெபெக்காவும் ஜார்ஜும் இந்த பெண்மணியை பார்க்க சென்றனர். அப்பொழுது அவள் ஒரு விதமான மூளை வளர்ச்சியற்று வேதனையுற்றுக் கொண்டிருந்த ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்தாள். ஆகையால் அவர்கள் அந்த ஒரு இரவு என்னை அந்த பெண்ணை காண வரும்படி அழைத்திருந்தனர். நான் அங்கு சென்றேன். அப்பொழுது அந்த சிறு பெண் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது நான், நீ ஒரு விசுவாசியா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, இல்லை, நான் விசுவாசியா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று பதிலளித்தாள். See, it takes you and you don't know it. It comes in violence, overcomes a person and they don't know it. அவள் மூளை வளர்ச்சியின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கவில்லை, அது வெறுமன ஒரு பிசாசின் ஆவியாக இருக்கிறது. அவர்கள் அதை உணரவில்லை. பாருங்கள், அது உங்களை பிடிக்கும் பொழுது நீங்களும் அதை அறிந்து கொள்கிறதில்லை. அது பிடித்தவுடனே அப்பொழுது அந்த நபரை வன்முறை செயல் மேற்கொள்கிறது. அவர்கள் அதை அறிந்து கொள்கிறதில்லை. Women that walks out on the street with these shorts on, they don't realize they might prove and swear to it that they've never done anything evil against their husband or so forth like that. இங்கே வீதியில் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து நடந்து செல்லும் ஸ்திரீகள் அவர்கள் அதை உணர்கிறதில்லை. அவர்கள் தங்களுடைய கணவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பொல்லாங்கையும் ஒருபோதும் செய்யவில்லை என்று நிரூபிக்க கூடும், சத்தியம் செய்யக்கூடும். In their heart they don't realize, but the spirit of the devil has took them over. They're possessed. ஆனால் தங்களுடைய இதயத்திலோ அவர்கள் பிசாசின் ஆவியினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அவர்கள் உணர்கிறதில்லை. அவர்கள் அதனால் பீடிக்கப்பட்டே உள்ளனர்.
இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு முன்பாக ஒரு பெண் ஏன் தன்னுடைய ஆடைகளை களைய வேண்டும்? வேதாகமத்தில் ஒரே ஒரு நபர் தான் அதை செய்தான். அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கின்றனர். Others try to cover themselves. They don't realize it's so cunning, so subtle. மற்றவர்களோ தங்களை மறைத்துக் கொள்ள முயல்கின்றனர். இவர்களோ அதை உணர்கிறதில்லை. அது மிகவும் தந்திரமானதாகவும் மகா தந்திரமானதாகவும் இருக்கிறதே. You have to weigh yourself with the Word of God and see where you're standing. நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் என் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை காண தேவனுடைய வார்த்தையோடு உங்களையே ஒப்பிட்டு பாருங்கள். This young lady saw, they told me that